கடவுளை 10 மணிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் இது வாழ்க்கையில் ரொம்ப நாள் கனவு, அதை தலைவர் நிறைவேற்றிட்டாரு. தலைவருக்காண்டி நாங்கள் 5 ரூபாய்க்கு போட்டா போட்டுக்கிட்டு இருக்கோம். அவரே கேட்டார் எப்படி கட்டுன்னு. உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறனால நம்ம மக்கள் நாங்கள் ஏதாவது செஞ்சிடோம்னு சொல்லிடுறோம். இதுவே எங்களோட தேவை. மக்களுக்கு என்னைக்கு நாங்கள் சேவை செஞ்சுக்கிட்டே இருப்போம். எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் என்ன பேசுனாங்க எப்படி இருக்கீங்க நல்லா குடும்பத்தில் எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. என்ன கேட்டாங்க, என் வீட்டுக்காரமாக கேட்டாங்க, மருமக பேரை எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. என்ன சரின்னு கேட்டாங்க. எல்லா வேலையும் சொன்னோம். எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்காரோட கனவு லட்சியம். ஆமாம், நாங்கள் என்னைக்கும் தலைவருக்காண்டி பணியோட செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதுவே எங்களோட ஆசீர்வாதம். தலைவரை பார்த்தது மிக மிக ஆசீர்வாதம். இது உங்களுக்கு ரொம்ப நன்றி, சாருக்கு ரொம்ப நன்றி. ஓடுன்னு ஒரு தலைவர்கிட்ட காமிச்சா எல்லாமே ரஜினி சேகர்னு பார்த்தாரு. அவர் தங்க மனசுக்கு தங்க செயின் ஒன்று போட்டார். எது வேணாலும் உதவி கழுங்கன்னாரு. சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் ஆசீர்வாதம் என்றைக்கு நாங்கள் நல்லா இருப்போம். மதுரை ரசிகர் இத்தனை வருஷமாக நான் 5 ரூபாய்க்கு அவரோட ரசிகரான புரோட்டா போட்டுருக்கேன். எப்படி கட்டுன்னு என்ன வரும்னு கேட்டார். உங்கள் ஆசீர்வாதத்தில் என்றைக்குமே நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா ஓடுங்கன்னு. இந்த விலையை குறைஞ்ச விலைக்கு கொண்டு போனதுக்கு தலைவரோட ரசிகர்களுக்கு கோடான கோடி. இன்ஸ்டாகிராமு யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி. ரஜினி ரசிகர் கோடான கோடி ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. என்னை சென்னைக்கு வர வச்சதுக்கு மாயவர்த்தன் சாரு, பாலச்சந்தர், மதுரையில் பொறுப்பாளர் இருக்கிற பாலச்சந்தருக்கு, இங்கே சென்னையில் ஆர்பிசி கார்த்தி அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கோடான கோடி ரஜினி ரசிகர்கள் மனதிலுக்கும் என்னை வாழ வைத்த ரஜினிகாந்துக்கு தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சித்தர் வாழும் சித்தர், எங்களை காக்கும் சித்தர் வாழும் சித்தர் எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப